எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், சில லக்னங்களுக்கு 7ஆம் இடத்தில், சரிங்களா? லக்னத்திற்கு 2, 5, 9, சில லக்னங்களுக்கு 7ஆம் இடத்தில் ராகு கேது. இப்போ லக்னத்துக்கு 7 அப்படின்னு எடுத்துட்டாலே உங்களுக்கு கரெக்டாக 1ஆம் இடத்துல இருக்கும், சில லக்னங்களுக்கு மட்டும். மற்றபடி பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா 2, 5, 9 இந்த இடங்களில் ராகு கேதுக்கள் சரியில்லாத நிலைத்தன்மையில் இருந்தால், சரிங்களா, ராகு கேதுக்களோட பாவக்கிரகங்கள் கூட்டு சேர்க்கை அல்லது பார்வை ரொம்ப நெருங்கின டிகிரியில் கிரகங்கள் இருந்தது அப்படின்னா, சுபர் பார்வையோ லக்னத்தினுடைய பவர், அதாவது லக்னாதிபதி பலம் இழந்து இதெல்லாம் இருக்கிற ஜாதகர்கள் அவங்களுடைய வீட்டில், சரிங்களா, இந்த மாதிரியான ஜாதகங்கள், இது மாதிரியான ஜாதகர்கள் இருக்கிற வீட்டில் துர்மரணங்கள், அதாவது விபத்து மரணம், தற்கொலை மரணம், நீண்ட நாள் படுக்கை மரணம், இந்த மாதிரி துர்மரணங்கள். அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா தாமத திருமணம், திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறது, குழந்தை பிறப்பு, ஆட்டிசம் குறைபாடு, அதே மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறது, ஒருத்தர் நல்லா இருந்து ஒருத்தர் ரொம்ப தொய்வான நிலைமைக்கு போயிடுறது, பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியாமல் சொத்தை அழிக்கிறது, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான தன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். லக்னத்திற்கு 2, 5, 9, சில லக்னங்களுக்கு 1, 7 லக்னாதிபதி பலம் இல்லாமல் சுபகிரகத்தினுடைய பார்வையோ பலனோ அல்லது ஏனைய கிரகங்களின் சப்போர்ட் இல்லாமல் அதுவும் பலம் இழந்து இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வீட்டில், அந்த ஜாதகரனுடைய வீட்டில் இது மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது அவங்க உடன் பிறந்தவங்க, அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி, இவங்க வகையில் ஒரு 2-3 ஜென்ரேஷனாகவே தொடர்ந்து அது வந்துக்கிட்டே இருக்கும். இனியும் அது தொடர்ற வண்ணம் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? இந்த மாதிரி நெகட்டிவ் பிளானட்ஸ், முக்கியமாக ராகு கேது, சரிங்களா, இருந்தால் இந்த மாதிரியான சூழல் இருக்கும். இன்னும் இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ் எந்தெந்த இடங்களில் இருந்தால் எது மாதிரியான சூழல் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஜாதகத்தை பற்றி தெளிவாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிடம் எந்த மாதிரியான பாதிப்பை தரும், அது ஏன் பாதிப்பு தர்ற விதத்தில் இருக்குது, அந்த பாதிப்பை குறைச்சிக்கிறதுக்கான வழி என்னங்கிறத தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணி பழங்கால முறைப்படி நம்ம உண்மைத்தன்மையோடு கொடுக்க முயற்சி செய்துக்கிட்டு இருக்கோம். நன்றி.